ஐயோ! அடங்குய்யா இல்ல. இங்க பாருங்க. கடைசியில மாடியில முழிக்கிறாரு பாருங்க. ஒரே ஒரு பக்கம் தான் வண்டி போகும். மற்ற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்துருப்போம். இவர் பாருங்க வண்டியை வந்து ஃபுல்லாகவே வந்து டயரை வச்சு இந்த மாதிரி ஒரு கயிறை கட்டு இந்த அம்மா ஜம்ப் பண்ணுறது ஒரு ஆளாக வந்து தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இது 90s கிட்ஸ் இல்லை 2K கிட்ஸுக்கு. டப்புன்னு ஒரு 4-5 பேர் அடிச்சுட்டு டப்புன்னு ஒரு கதவை மூடிட்டு ஓடிடலாம் ஒருத்தன். பூச்சை கொட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் வாடா பண்ணீங்க. குள்ளமாக இருக்கிறவங்க கலாய்க்கிறீங்க. இங்கே பாருங்க மெட்ரோ ரயிலெலாம் போகும்போது பர்மிஷன் இருந்தால் தான் போக முடியும், டிக்கெட் வாங்கினா தான் போக முடியும். இங்கே பாருங்கள் அழகாக நைஸாக பூந்து போகிறாரு. ஏங்க நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயரில் வண்டி பார்த்துருப்போம், 4 டயர் ஏன் 10 டயரில் கூட வண்டி பார்த்துருப்போம். இவர் பாருங்கள் வண்டியை வந்து ஃபுல்லாகவே வந்து டயரை வச்சே செஞ்சுருக்காரு. மொத்தமாக 20 டயர் வச்சு பண்ணியிருக்காருங்க. சூப்பரில். அவங்கள விட்டுட்டு போக முடியாது. அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் போக முடியும். கடைசியில் மாடியில் முழிக்கிறாரு பாருங்க. பழங்களாடி என்னடா இது தேன் பூச்சை கொள்றதுக்கு இந்த மாதிரிலாம் வாடா பண்ணுவீங்க. கொடுமாடா இப்படிலாம் பண்ணாதீங்கடாடி, பாவம்டா. இவ்வளோ பெரிய டயரை ஒரே ஆள் வந்து மெயின்டைன் பண்ணி தூக்கி போய் வைக்கணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இவ்வளோ பாருங்களேன் எவ்வளோ அஷார்ட்டாக வந்து பண்ணிட்டாரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளாக வந்து தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம். இங்கே பாருங்கள் டப்புன்னு ஒரு 4-5 பேர் அடிச்சுட்டு டப்புன்னு ஒரு கதவை மூடிட்டு ஓடிடலாம் ஒருத்தன். பின்னாடி எல்லாரும் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. தட்டிக்கிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா உடனே வந்து இவனோட வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுறான். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே 90s கிட்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லை 2K கிட்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது யார் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஐடியா யார் கொடுத்துருப்பாங்க. 90s கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஜெம்மு மேக்ஸ்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக பயப்படுவாங்க. இது பார்த்தீங்களா இது 90s கிட்ஸ் இல்லை 2K கிட்ஸுக்கு. அட என்ன அழகாக போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க அந்த பையன். அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்குது பாருங்க. அதுவும் கண்ணாடி அந்த அளவுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ காசு பார்ப்பாங்க பாருங்கள். ஆமாங்க இவங்க பாருங்களேன் எங்கே கயிறை கட்டியிருக்காங்கன்னே தெரிலங்க. இவங்க பாருங்க ஜம்புன்னு ஜம்ப் பண்ணுறாங்க, வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள் அந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்குது அந்த கயிறு, அதை கட்டிட்டு பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாருன்னு எகிருவாங்க. செம்மையாக இருக்குங்க. அட படிக்கட்டு ரெடி பண்ணும்போது எப்படி அளவெடுக்கணும், எப்படி மெஷர் பண்ணணும், ஒவ்வொரு படிக்கட்டும் எப்படி ஈக்குவலாக பண்ணணுன்றது இவரை பார்த்து கற்றுக்குங்க. புதுசாக படிக்கட்டை ரெடி பண்ணான்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கற்றுப்பீங்க. செங்கோலம் சிமெண்ட்டை வச்சு வீடு கட்டி பார்த்துருக்கேன். இவங்க பாருங்கள் ஒரு டொயினூலை வச்சு ஒரு ஷீட்டை ரெடி பண்ணி அதை சிமெண்ட் மேலே வச்சு ஒரு வீடு ரெடி பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக 100 வருஷம் வரைக்கும் உழைக்குங்க. இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லைங்க, பயங்கரமான எடிட்டரு. இது வரைக்கும் நான் நிறைய வீடியோ எடுத்து நான் பார்த்துருக்கேன். நம்பவே முடியாதுங்க. சின்னோண்டு பாலை முதல்ல ஊற்றி விட்டார் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய பாலை பின்னாடி தொடச்சிட்டு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து செம்மையாக பண்ணுவார். இவர் எந்த நாடுன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வீட்டில் வளர்க்குற தவளைக்கு குசும்பை பாத்தியான்ற மாதிரி இங்கே பாருங்கள் எதை பார்த்தாலும் நாக்கை வச்சு இழுத்து சாப்பிட்டு இருக்குது. பூனையை வந்து கடிக்கலான்னு பார்த்தது டப்புன்னு பூனை பாருங்கன்னா ஸ்பீடாக உஷாராயிடுச்சுன்னு. பேருக்கு ஒரு பைக்கை எப்படி தூக்கணும்னு தெரியாது. இங்கே பாருங்கள் என்ன அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கட்டுறாரு. ஃப்ரண்ட்டு டயரை ஒரு மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி ஷோல்டரில் போடுறாருங்க. அவர் கையெல்லாம் பாருங்கள் எங்கே வச்சு எப்படி தூக்குறாருன்னு ஒரு சூப்பர் லேர்னிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. பாவம்ப்பா குழந்தை இப்படி பயன்படுத்துறியப்பா. ஐயோ இவர் இந்த சைக்கிள்லேருந்து இந்த ஹைட்டுக்கு பறக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தாங்க. அவர் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும், குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கணும், இந்த மாதிரி எண்ணம் தாங்க இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறார். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிமெண்ட்டை போட்டு அதுக்கு மேலே செங்கலை வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட்டை போடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்களா செங்கலையும் சிமெண்ட்டையும் ஒன்றா ஒட்டி அதை வச்சு சேர்த்து மேலேருந்து கீழே சொருவிட்டு டக்குன்னு சிமெண்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். மிச்சம் வேறு லெவலுங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துலலாம் நம்ம வந்து வீடு காட்டணுன்னா எப்படி இருக்கும் அப்படி நினைப்பீங்க. பட் வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, அப்பா இந்த இடம் எங்கே ப்ரோ இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும் ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. பட் இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. இப்படி ஒரு இடமும் கிடையாது. எல்லாமே கிராஃபிக்ஸு எடிட்டிங்கு. சரிங்களா, இந்த மாதிரி தரமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல எடிட்டிங்லாம், வேறு லெவல், செம. ஏங்கப்பா என்ன ஜம்ப்பு பாருங்கப்பா, என்ன என்ஜாய்மெண்ட்டு. இந்த மாதிரி தாங்க ஜாலியாக இருக்கணும். பீச்சில் பாருங்கள் அவங்க பாருன்னு ஒரு கயிறை கட்டி எகிரி குச்சின்னு இருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்காங்க, என்ஜாய்ங்க, ஜாலி. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டால் ஒரே ஒரு பக்கம் தான் வண்டி போகும், மற்ற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இங்கே வந்து அப்படி கிடையாது. சிக்னலை வந்து போட்டாங்கன்னாவே போதும் மொத்தமும் ரிலீஸ் ஆகிடும். எல்லா பக்கமும் அடிச்சுன்னு பூச்சின்னு போயிடுவாங்க. பாருங்கள் எல்லா பக்கமும் மோதிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க எல்லாருமே.
எந்த ஊராக இருக்கும்? ஐயோ! அடங்கொய்யா இல்லை, அவங்க வீட்டு சோஃபா நெஞ்சிக்கினாரா? என்ஜாய்மெண்ட்னா இப்படி இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு கயிறை கட்டு என்னம்மா ஜம்ப் பண்ணுறாங்க பாருங்கள், வேறு லெவல். அவங்களுக்கும் தனியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான ஒரு இடத்துல. செம சூப்பர்.